யாதவர் குலத்தை யது வம்சம் என்று சொல்வார்கள். அந்த யது வம்சத்தை சேர்ந்த போஜ குலத்திலே உக்கிரசேனன் என்ற ஒருவன் தோன்றினான். அவனுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் பிறந்தார்கள். மகன் பெயர் கம்சன். மகள்களுடைய பெயர்கள் கம்சை, தேவகி என்பதாகும். உக்கிரசேன மகாராஜா தன் மகள் தேவகியை வசுதேவர் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இவர் சூரசேன மகாராஜாவின் புதல்வர். கம்சன் அவளிடமாக பிறந்த 6 குழந்தைகள் கொன்றதை பற்றியும், பின் 7வதாக கருவாகிய பலராமர் வசுதேவருடைய மற்றொரு மனைவியாக ரோகிணி வயிற்று கருவறைக்கு மாற்றப்பட்டதையும் அவர் செய்த லீலைகளையும் இதற்கு முன்னுள்ள பதிவில் பார்த்தோம். இங்கே நாம் தேவகிக்கு 8வதாக பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணவதாரத்தை தெரிந்து கொள்ளலாம். தேவகி 8வது முறையாக கர்ப்பம் தரித்தாள். சிறையிலே இருந்த தேவகியிடம் திரு அவதாரம் செய்வதற்கு சற்று முன்பு சங்கு சக்கராதாரியாக மகாவிஷ்ணு அவளுக்கு காட்சி கொடுத்தார். இதை கண்டு தேவகியும் வசுதேவரும் மனமகிழ்ந்து அவரை துதித்தார்கள். அது சமயம் பகவான், நானே உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன். நான் குழந்தையாக பிறந்ததும் என்னை எடுத்து கொண்டு போய் கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரிடம் சேர்ப்பியுங்கள். அங்கு நந்தகோபர் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருப்பாள். என்னை அவள் பக்கம் போட்டுவிட்டு அவள் பெற்ற பெண்ணை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைந்தார். மிகவும் பொலிவுடனும் இருந்த தன் தங்கை தேவகியை பார்த்தவுடன் 8வது கருவில் கண்ணன் பிறக்க இருப்பதாக தெரிகிறது என்று முதலில் அவளை கொல்ல நினைத்தான் கம்சன். பின்னர் கருத்தரித்த பெண்ணை கொன்றால் என் புகழ் குன்றி ஊர் சிரிக்கும், மரணத்திற்கு பின் நரகம் போக நேரிடும் என்று நினைத்தவனாய் தேவகியை கொல்லாமல் அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தையை கொன்றுவிடலாம் என கம்சன் முடிவு செய்தான். அதன் பின்பு பிரம்மா, நாரதர், தேவர்கள் மற்றும் ருத்திரனும் தேவகி இருக்கும் சிறைக்குள் வந்தனர். தேவகி வயிற்றில் திருவாக உருக்கொண்ட திருமாலை போற்றி பணிந்து சென்றார்கள். மேலும் தேவகியிடம், அம்மா, மகாவிஷ்ணு உன் கருவில் திருவாகி இருக்கிறார். உனக்கு ஒரு குறையும் வராது. உன் அண்ணன் கம்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு பிறக்க இருக்கும் கண்ணனை யதுகுலத்தை காப்பாற்றுவான் என்று பரந்தாமனை அவளிடம் புகழ்ந்து சென்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் செய்யும் தருணத்தில் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் உதயமாயிற்று. திசையெங்கும் ஒளிப்பிரவாகம் வெள்ளியை உருக்கிவிட்டது போல ஓடி தெரிந்தது. சோபனங்கள் மலர்ந்தன. மங்கள தோற்றங்கள் மகிழ்வை தந்தன. நீர்நிலைகளில் எல்லாம் நிர்மலமான பளிங்கு வெள்ளம் பாய்ந்து ஓடி பகவானை ஓம் என்று பாடி பணிந்தன. நறுமணம் மிகுந்த தென்றல் வீசி நாசிக்கும் இதம் செய்தது. விண்ணில் துந்துபி முழங்கியது. அமர உலகத்து கந்தர்வர் பாட தேவ கண்ணியர் ஆடினர். நள்ளிரவில் தோன்றிய ஸ்ரீஹரிக்கு தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். அடிவானத்தில் தோன்றும் அழகு பிற என அனந்தன் தேவகி வயிற்றில் பிறந்தான். அழகு குழந்தையை கண்டதும் வசுதேவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஸ்ரீகிருஷ்ண குழந்தையை பார்த்து கொண்டு ஸ்தம்பித்து போனார். தாமரை கண்கள், நீலவான நிறத்திருமேனி, 4 கைகள், அவைகளில் சங்கு, சுதர்சன சக்கரம், கதை முதலியன இருந்தன. கழுத்திலே கௌஸ்துபமணி, நெஞ்சிலே ஸ்ரீவத்சமரு, காதிலே குண்டலங்கள், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை, குழந்தையின் நெளிந்த கேசம், இவைகளை மாறி மாறி பார்த்து பிரமித்து போனார் வசுதேவர். வையம் வந்து உதித்தவன் சாட்சாத் பரமன்தான் என தெரிந்ததும் அவனை புகழ்ந்து பாடி பரவினார். தேவகியும் தொழுதாள். பக்தர்களை காக்கும் பரந்தாமா, கம்சனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். மேலும் தியானம் செய்பவருக்கு காட்டும் திருவுருவுடன் இப்படி காண பெற்றால் கம்சன் உமக்கு முன் பிறந்தவர்களை கொன்றது போல அவன் தங்களை கொல்ல தீர்மானித்து விடுவான். ஆகவே தாங்கள் உருமாறி சாதாரண குழந்தை போல காட்சியளிக்க வேண்டும். இல்லை, நிச்சயமாய் எங்களையும் உடனே கொல்ல கம்சன் துடிப்பான். ஆக திருவுரு மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் என்றாள் தேவகி. அவர் உடனே அவர்களிடம் பேசினார். முன் ஜென்மத்தில் என்னை கடுந்தவம் செய்து வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இப்போது நான் உங்களிடம் பிறந்திருக்கிறேன். அப்போது எனக்கு பிருக்னி கற்பன் என்று பெயர். மற்றும் ஒரு பிறவியில் உங்களுக்கு வாணன் என்று பிறந்தேன். இச்சமயம் நான் உங்களுக்கு 3வது தடவையாக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமான் உருமாறிக்கொண்டார். பகவான் குழந்தையாக மாறியதும் வசுதேவருடைய கைவிலங்குகள் தாமாகவே பூட்டவிழ்ந்து போயின. கண்ணனை விரித்த துணி ஒன்றில் பொதிந்தார். ஒரு கூடையில் அந்த பொதியை தூக்கி கிடத்தினார். தலையில் அந்த கூடையை வைத்து வெளியே கிளம்பினார். மாயவன் கடாட்சத்தால் சிறை காப்பாளர்கள் தூங்கி போயினர். சுற்றுச்சூழலில் பெருத்த அமைதியோடு மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். சிறை கதவுகள் தாமாகவே திறந்து வழிவிட்டன. ஆதிசேஷன் அந்த கூடையில் அமர்ந்து பகவான் மீது எந்த பனித்துளியும் பட்டுவிடாத வண்ணம் தன் படத்தை கொண்டு குடைபிடித்தான். வசுதேவர் யமுனா தீர்த்தத்திற்கு வந்தார். எங்கும் ஒரே மழை. மழை நன்கு பெய்ததால் யமுனையில் தண்ணீர் நுங்கும் நுரையுமாக களிப்பில் குதிக்கும் கன்றுக்குட்டி போல துள்ளி துள்ளி போய் கொண்டிருந்தது. வசுதேவர்
யமுனையில் இறங்கியதும் அது அடங்கி வசுதேவர் வழி நடக்க இடம் கொடுத்தது. யமுனையை கடந்து ஆயர்பாடிக்கு வசுதேவர் வந்தார். அங்கே ஒரே அமைதி. நந்தனுடைய மாளிகைக்குள் நுழைந்தார். நேரே யசோதை படுத்திருக்கும் அறையை அடைந்தார். யசோதையின் அருகே அம்மை பரமேஸ்வரி குழந்தை உருவில் கிடந்தாள். அதை பார்த்து கூடையை கீழே இறக்கினார். தன் மகனை யசோதை அருகே வைத்தார். பெண் குழந்தையை ஆசையுடன் எடுத்து கூடையில் வைத்தார். நேரே சிறைச்சாலையை அடைந்து தேவகியின் கட்டிலில் பெண் குழந்தையை வைத்தார். மீண்டும் தன் கைகளில் விலங்குகளை பூட்டிக் கொண்டார். சிறை கதவுகளும் முன்பிருந்த பாவனையில் வாசலை மூடிக்கொண்டன. இதன் பின்புதான் வாசல் காப்போர் கண் விழித்து பார்த்தார்கள். கம்சனிடம் அவர்களில் ஒருவன் தலை தெறிக்க ஓடி போனான். தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்திருக்கிறது என தெரிவித்தான். பரபரப்பாக கம்சன் படுக்கையை விட்டு எழுந்தான். தனக்கு காலனாக வந்த அந்த குழந்தையை நினைத்து தன் பற்களை நரநர என கடித்து கொண்டான். கிளம்பினான் சிறையை நோக்கி. கால்கள் தடுமாறின. சிறை கூடத்திற்குள் சிட்டு போல சிறகு விரித்து பறந்து வருவது போல வெகு சீக்கிரமே வந்து நின்றான். வழக்கம் போல தேவகி அவனிடம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கேட்டாள். குழந்தையை கட்டி அணைத்து கிடந்தாள். வெறுட்டென்று குழந்தையை பறித்தான். கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்கும் தேவகியின் கண்களை கல்நெஞ்சுக்கார கம்சன் ஏறிட்டு பார்த்தான். மனம் இழக மறுத்தது. அங்கிருந்த கல் மீது அந்த சிசுவை ஓங்கி அடித்தான். கண்ணனோடு பிறந்த மாயை சாகவில்லை. மாறாக அந்த மாயை குழந்தை விண்ணேறி பாய்ந்தது. 8 கைகளும் அவற்றில் ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அப்போது ஈஸ்வரியாக காட்சி கொடுத்தது. கம்சனை பார்த்து சொன்னது, மௌடீக மன்னனே, நான் செத்து என்ன பயன் உனக்கு? உன் பரம எதிரி வேறொரு இடத்தில் பிறந்திருக்கிறான். இந்த எச்சரிக்கையை கூறி குழந்தை மறைந்தது. கம்சனுக்கு ஓரளவு மனம் தெளிந்தது. சகோதரி வயிற்று சிசுக்களை அநியாயமாக கொன்றேனே, கிசுகத்தி தோஷம் என்னை சும்மா விடுமா என்று கண்ணீர் விட்டான். மைத்துனர் வசுதேவனின் கால்களை தொட்டு வணங்கினான். தத்துவங்களை பேச ஆரம்பித்தான். தேவகி சற்றே மனம் தேறிக்கொண்டாள். அரசவையை கூட்டி கம்சன் மற்ற அரக்கர்களோடு தன் எதிரியை கொள்ள திட்டம் தீட்டினான். ஸ்ரீஹரிக்கு ஆதரவான அந்தனர் முனிவர் முதலியவர்களை கொள்வோம். 10 நாட்களுக்கு முன்பிருந்து பிறந்த குழந்தை எதுவாயினும் கொன்று விடுவோம் என அந்த குட்டி அரக்க சாத்தான்கள் வேதம் ஓதின. அதுவே முற்றிலும் சரி என கம்சன் ஆமோதித்தான். அப்படியே அரச கட்டளை அநியாயம் தலைவிரித்து ஆட கட்டளை நிறைவேற்றப்பட்டது. யதுகுலத்தில் வளர்ந்து வரும் தேவகியின் மைந்தனுக்கு கிருஷ்ணன் என்றும் ரோகிணியின் மகனுக்கு பலராமர் என்றும் பெயர் சூட்டினார்கள். கிருஷ்ணனும் பலராமனும் கோகுல கோடியர்களாலும் கோபாலர்களாலும் பற்றோடும் பாசத்தோடும் அன்போடும் பண்போடும் பாதுகாக்கப்பட்டார்கள். கண்ணன் லீலைகள் தொடர்ந்து யாதவர்களை சந்தோஷப்படுத்தினான். வெண்ணெய் திருடி உண்டு வேடிக்கைகள் செய்தான். ஒரு நாள் நாரதர் கம்சனுடைய அரண்மனைக்கு சென்றார். அவன் உயிரை மாய்ப்பதற்கென்றே ஆயர்பாடியில் நந்தகோபரின் மகனான கிருஷ்ணன் வளர்ந்து வருகிறான் என்றும் அவனே தேவகியின் வயிற்றில் பிறந்த 8வது பிள்ளை என்றும் அவனை எச்சரித்து விட்டு போனார் நாரதர். உன்னை கொள்வதற்கு ஓர் ஆண்மகன் வேறு ஒரு இடத்தில் வளர்கிறான் என்ற அச்சம் அவனுக்கு இருந்தும் எங்கே என்பது புரியாமல் அத்தனை காலம் தவித்து கொண்டிருந்தவனுக்கு நாரதர் இடத்தை சுட்டி காட்டியதும் நாடி நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. கிருஷ்ணன் மதுராபுரி ராஜவீதி வழியாக சென்றான். அப்போது மிகவும் வாசனை வீசும் சந்தன பாத்திரத்துடன் அந்த வழியே ஒரு இளம் பெண் போய்கொண்டிருந்தாள். அவள் அழகியாக இருந்தாலும் கூன் படைத்தவளாக காணப்பட்டாள். அவளை பார்த்து புன்முறுவலுடன் கிருஷ்ணன் கேட்டான், பெண்ணே, நீ யார்? இந்த வாசனைமிக்க சந்தனத்தை யாருக்காக எடுத்து செல்லுகிறாய்? எங்களிடம் உண்மையை சொல்லிவிடு, பின்பு அதை நாங்கள் பூசிக்கொள்ளக்கூடு என்றான். அப்போது அந்த பெண் சொல்கிறாள், அழகு லாவண்யரே, என் பெயர் திரிவக்ரை. நான் சந்தனப்பூச்சி தயாரிக்கும் கம்சனுடைய வேலைக்காரி. என்னால் தயார் செய்யப்பட்ட அந்த சந்தனத்தை பூச உங்கள் இருவரையும் விட சிறந்தவர் வேறு யார் இருக்க போகிறார்கள் என்று சொன்னாள். பலராம கிருஷ்ணர்களின் வடிவழகு, குறுநகை பேச்சு, பார்வை முதலியவற்றில் மதிமயங்கிய அவள் அவர்களுக்கு பூச நிறைய சந்தனத்தை கொடுத்தாள். அதனால் கண்ணன் மனம் மகிழ்ந்தான். 3 கோணங்களால் அமைந்த அந்த கூனியை கூனின்றி செய்ய அவன் திருவுள்ளம் கொண்டான். தன் 2 பாதங்களும் கொண்டு கிருஷ்ணன் அவள் முன்னம் கால்களை மிதித்தான். பின்பு தன் வலக்கரத்தை உயர்த்தி 2 விரல்களால் அவளுடைய முகவாய் கட்டையை பிடித்து உடலை நிமிர்த்தினான். அவன் கைப்பட்ட அந்த கணமே அவள் கூன் மறைந்தது. நேரான அங்கங்களும் உடைய அழகு பெண்ணாக அவள் காட்சியளித்தாள். அவள் கண்ணனை தன் இல்லத்திற்கு வரும் வேண்டினாள். அப்போது அவன் தான் வந்த காரியம் முடிந்த பின்பு அவளுடைய வீட்டிற்கு வருவதாக வாக்களித்தான். கிருஷ்ணன் வீதி வழியாக ஊர் மக்களிடம் தன்னூரியாக சாலையை பற்றி கேட்டுக்கொண்டே அந்த சாலைக்கு வந்தான். அங்கே இந்திரனுடைய வில்லை போன்ற தனுசு இருந்ததை பார்த்தான்.
அந்த வில்லை பொறுத்தவரையில் அதன் பாதுகாப்புக்கு பல காவல்காரர்கள் இருந்தார்கள். பலர் அதை பூஜித்தும் அலங்கரித்தும் வந்தனர். அந்த வில்லை கண்ணன் எடுக்கும் சமயம் காவல்காரர்கள் அதை தடுத்தார்கள். எனினும் அவர்களையும் மீறி அந்த தனுசை கிருஷ்ணன் எடுத்தான். விளையாட்டாக தன் பராக்கிரமத்தால் இடது கையால் எடுத்த வில்லை எளிதாக நாணேற்றினான். எல்லோரும் இந்த வீர செயலை பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஒரு மத யானை கரும்பை முறிப்பது போன்று ஒரு நொடியில் அதை இழுத்து முறித்தான். அதை காவல்காரர்கள் எதிர்த்தார்கள். அவர்களை வதம் செய்து பலராம கிருஷ்ணர்கள் கோகுலவாசிகள் தங்கியிருக்கும் உபவனத்திற்கு சென்றார்கள். பலராம கிருஷ்ணர் விளையாட்டாக வில்லை முறித்ததை கேள்விப்பட்ட கம்சன் பயமடைந்தான். அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அதனால் கனவு நனவு ஆகிய இரு நிலைகளிலும் தன் மரணத்தை குறிக்கும் பல துர்நிமித்தங்களை கண்டான். மந்திராலோசனை குழுவின் மத்தியில் கம்சன் அமர்ந்திருந்தான். அச்சமயம் கூடன், சலன், தோசலன் மற்றும் சானூரன், முஷ்டிகள் என பற்பல மல்லர்கள் சிறந்த வாத்திய கோஷம் முழங்க அரங்கத்தை அடைந்தனர். கம்சனால் அழைக்கப்பட்ட நந்த கோபர்களும் காணிக்கையை செலுத்திவிட்டு ஒரு மேடையில் உட்கார்ந்திருந்தார்கள். பலராமனும் கிருஷ்ணனும் ஸ்நானத்தை முடித்து வெளியே புறப்படும் நேரத்தில் மல்யுத்தத்திற்காக முழங்கும் துந்துபி நாதத்தை கேட்டார்கள். மல்யுத்தத்தை காண அரங்க வாசலுக்கு வந்தார்கள். அங்கே யானை பாகனால் ஏவப்பட்ட யானையை கண்ணன் பார்த்தான். யானை பாகனால் ஏவப்பட்ட அந்த யானை கிருஷ்ணனை எதிர்த்தது. தன் துதிக்கையால் விரைவில் அவனை பிடித்து கொண்டது. துதிக்கையிலிருந்து நழுவிய கண்ணன் அதை நன்கு அடித்துவிட்டு அதன் கால்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டான். பிறகு கண்ணன் தன் கையால் அதன் துதிக்கையை பிடித்து யானையை தரையில் தள்ளினான். கிருஷ்ணன் சிங்கம் போல சீறி நின்று விளையாட்டாகவே கீழே விழுந்து கிடந்த யானையை தன் காலால் மிதித்தான். அதன் தந்தங்களை பிடுங்கி அதனாலேயே யானையும் யானை பாகனையும் கொன்றான். அந்த தந்த ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு பலராமனும் கிருஷ்ணனும் ஒரு சில கோபர்கள் புடைசூழ அரங்கத்திற்குள் பிரவேசித்தார்கள். பலராமனுடன் அரங்கத்தில் புகுந்த கண்ணன் மல்லர்களுக்கு இடி போன்றவராகவும், மாந்தருக்கு புருஷோத்தமராகவும், மாதர்களுக்கு மன்மதனை உருகொண்டவராகவும், கோபர்களுக்கு உறவினராகவும், கொடிய அரக்கர்களுக்கு தண்டனை தருபவராகவும், தம் பெற்றோருக்கு பிள்ளையாகவும், கம்சனுக்கு யமனாகவும், அறிவிலிகளுக்கு அறிவிலியாகவும், யோகிகளுக்கு பரதத்துவமாகவும், விருஷ்ணிகளுக்கு சிறந்த தெய்வமாகவும் விளங்கினார் என வியாசர் பாகவதத்தில் வர்ணிக்கிறார். மேடையில் இருந்த நகரத்தாரும் தேச மக்களும் அந்த இரு புத்திர புருஷர்களை பார்த்த வண்ணம் தன் கண்களை வாங்காமல் பிரமித்து போனார்கள். அவர்கள் தமக்குள் கீழ்வருமாறு பேசிக்கொண்டார்கள். இவர்கள் ஹரி என்றும் நாராயணன் என்றும் பேசப்படும் சாட்சாத் பகவானுடைய திரு அவதாரங்கள். இவர்களே வசுதேவர் கிரகத்தில் அவதாரம் செய்தவர்கள். கிருஷ்ணன் தேவகி வயிற்றில் பிறந்து கோகுலத்தில் வளர்பவர். ரோகிணி வயிற்றில் பிறந்தவர் பலராமன். இவர்கள் நந்தகோபர் வீட்டில் கோகுலத்தில் ரகசியமாக வளர்ந்தவர். இதை கண்ட ஆயர்பாடி கோபர்கள் மகிழ்ச்சியில் கண்ணனும் பலராமனுடன் அவர்கள் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். சபையோர் பலராம கிருஷ்ணர்களுடைய வீர செயல்களை மிகவும் மெச்சினார்கள். கம்சன் இதை கண்டதும் மனம் கொதித்து நின்றான். அவனுடைய மீசை துடித்தது. பற்களை கோபாவேசத்தில் நரநர என்று கடித்து கொண்டான். கொட்டு துந்துபி முழக்கங்களை நிறுத்துங்கள். நந்தகோபனையும் வசுதேவனையும் சிறையில் மாட்டி சிதைத்து விடுங்கள். பலராம கிருஷ்ணர்களை ஊரை விட்டு விரட்டுங்கள் என்றான். இந்த மாதிரி கம்சன் கொக்கரித்ததும் கிருஷ்ணன் நேரே கம்சன் இருக்கும் மேடை நோக்கி போய் அவன் மீது பாய்ந்தான். கண்ணன் பாய்ந்ததை கண்ட கம்சன் தன் கைவாளை உருவினான். வாள் தாங்கி நின்ற கம்சனுடைய வலக்கரத்தை கிருஷ்ணன் ஒரு கையால் உடும்பு பிடியாக பிடித்தான். மற்றொரு கையால் அவன் தலையை வளைத்து அரங்கத்தில் கீழே தள்ளினான். தரையில் விழுந்த கம்சன் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அவனை கொன்றான். செத்து கிடந்த கம்சன் உடலை அனைவரும் பார்க்கும்படியாக தரையிலே இழுத்து சென்றான். கண்ணன் செயலை அனைவரும் பாராட்டினார்கள். பகவானால் உயிரிழந்த கம்சனின் ஆத்மா திருமாலாகிய அவருடன் ஐக்கியம் பெறும் பேறு பெற்றது. கண்ணபிரான் நேரடியாக கம்சனை கொன்றான். கம்சவதம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி கடலில் மிதந்தார்கள். கம்சனுடைய மனைவிமார்களும் மற்றும் உயிரிழந்தோரின் மனைவியரும் அழுது புரண்டார்கள். கண்ணன் அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல்களை சொன்னான் மற்றும் இறந்தோருக்கு ஈம சடங்குகள் செய்யவும் ஏற்பாடு செய்தான். அதன் பின் தன் பெற்றோர்களை விடுவித்தான். அவர்களை வணங்கினான். அப்போது பெற்றோர் அவனையோ நமஸ்கரித்த பலராமனையோ அரவணைத்து ஆசி கூறவில்லை. அப்படி செய்வது அவதார புருஷனுக்கு அவமரியாதை செய்வதாக ஆகும் என எண்ணி அமைதியாக இருந்தார்கள். கண்ணன் இதை கவனித்தான். தன் மாயையால் அவர்களை மயக்கினான். அம்மா அப்பா என்று அன்போடு அழைத்தான். அப்போது அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. நாங்கள் சிசு பருவமாக இருக்கும்போது எம்மோடு வாழ்ந்து கழிக்கும் சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியாமல் போயிற்று. எங்களுக்கும் அந்த பெரும் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. நாங்களும் உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாமல் போயிற்று. அதற்காக நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என
கண்ணன் கண்கலங்கியவாறு சொன்னான். இந்த வார்த்தைகளால் வசுதேவ தம்பதியர் மனம் நெகிழ்ந்து போனார்கள். அப்படி கூற கேட்டதும் அவர்களை ஆறத் தழுவி 1000 அன்பு முத்தங்களை பொழிந்தார்கள். பின்பு கிருஷ்ணன் தன் பாட்டரான உக்கிரசேன மன்னனை பார்த்து, மதுராபுரி மன்னரே, இனி நாங்கள் உங்கள் சேவகர்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுங்கள். எம்முடன் விண்ணவரும் மற்றும் தேவதைகளும் தொண்டு புரிவார்கள் என நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று கூறினான். கம்சனுக்கு அஞ்சி வெளியூர்களுக்கு போயிருந்த சுற்றம் மித்திரரை மதுரைக்கு வரவழைத்தான். அவர்களும் மனமும் வந்து வீடு திரும்பி தினமும் கிருஷ்ணன் தரிசனம் கிடைத்ததை நினைத்து மனம் பூரித்து போனார்கள். கண்ணன் நந்தகோபரை வணங்கி, அப்பா, நீங்களும் தாயார் யசோதையும் என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தீர்கள். உங்களுக்கு நான் மிகவும் கட்டுப்பாடு உடையவன். தற்சமயம் நீங்கள் கோகுலத்திற்கு திரும்பி செல்லுங்கள். நானும் அண்ணாவும் இங்கு நம் உறவினருடன் ஒரு சில நாட்கள் தங்கி ஆயர்பாடிக்கு வருகிறோம் என்று சொல்லி நந்தகோபருக்கு பல பரிசுகளையும் கொடுத்து வழி அனுப்பி வைத்தான் கிருஷ்ணன். நந்தகோபரை வழி அனுப்பும் முன்பே வாயு பகவானை அழைத்து தேவேந்திரனிடம் இருந்து சுதர்மம் என்ற ஆசனத்தை கண்ணன் வரவழைத்தான். அதில் தன் பாட்டனான உக்கிரசேனரை அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்துவிட்டு நந்தகோபாலர்களை ஆயர்பாடிக்கு அனுப்பி வைத்தான்.